ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 31:24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பல வருடங்களாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் காத்திருந்த உங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஒருவேளை நீங்கள் காத்திருந்து கவலையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், மனபாரத்தோடு இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை தேற்றுகின்றது. ஆம், திடமனதாயிருங்கள். அப்படி என்றால் தைரியமாயிருங்கள். நான் அதை நிச்சயமாய் வாய்க்க செய்வேன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய இருதயம் ஸ்திரப்படுத்துவார். அப்படி என்றால் நீங்கள் விரும்புகிறபடி அவர் அதை அப்படியே செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. ஆம், கர்த்தர் உங்களை சோர்ந்து போகாமல் உங்களுக்கு பலனை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வா என்று வேதம் சொல்கிறது. ஆம், ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆகையால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு தைரியமாயிருங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற, பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.